ஈரோடு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சோலார் புதிய பேருந்து நிலைய பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதற்கான காரணம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, இந்த பணிகள் ரொம்ப மெதுவா நடக்கிறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா இதற்கான விளக்கம் அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுதா? தாமதத்திற்கு என்ன காரணம் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம் அபிநயா. ஈரோடு நகரில் உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஈரோட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் சோலார் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் இந்த பேருந்து நிலையம் செயல்பட்டால் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்ற பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது அது குறித்து நம்முடைய பேசுவதற்காக பொதுமக்கள் ஒருவர் வந்துள்ளார். வணக்கம். இப்போ பேருந்து நிலையம் எந்த மாதிரி இருக்குது? ஈரோட்டில் என்ன பிரச்சனைக்காக அந்த பேருந்து நிலையம் ஆரம்பிச்சாங்க? அதாவது ஈரோடு மாநகரத்துலங்க ஈரோடு டவுனுக்குள்ளேயே இப்போ பேருந்து நிலையம் கடந்த 50 ஆண்டு காலமாக இயங்கிட்டு இருக்குதுங்க. இது மிக பழமை வாய்ந்த மத்திய பேருந்து நிலையம். தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் இந்த பஸ் நிலையத்திற்கு வந்து போகிறது. அதனால மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஈரோடு மாநகரத்தில் கடுமையாக இருக்கு. இதனால அந்த நெரிசலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுத்திருந்தோம். கடந்த ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு ஒரு கோரிக்கை விடுத்து புறநகர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் சோலார் பகுதி, அதாவது ஈரோட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் சோலார் பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்கிறதா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஒரு மாநகரத்து இதுக்கு சம்பந்தமான ஒரு 50 ஏக்கர் நில பரப்பளவில் ஒரு 63 புதிய பேருந்து நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பணிகள் ஆகஸ்ட் 22 அப்பயே பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ கடந்த சில மாதங்களாக இந்த ஆகஸ்டோட 2 வருடம் முடிவடைந்த நிலையில் இன்னும் பேருந்து பணிகள் 80% நிறைவடைஞ்சிருக்கு. இதனால ஈரோடு பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நெரிசல் அதிகமாகவே இருக்கு. இந்த புதிய பேருந்து நிலையம் இன்னும் வழக்கத்துக்கு செயல்பாட்டுக்கு வரல. அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவடைய வேண்டிய பணிகள் ஆமை வேகத்தில் நடக்கிறதுனால ஒரு 80% பணிகள் மட்டுமே நிறைவடைஞ்சிருக்கு. ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் திறக்கப்படாத காரணத்தினால அந்த சாலைகள்ல வாகன ஓட்டிகளும் இந்த ரேஸ் ஓட்டுறதுக்காகவும் கார்கள் ரேஸ் ஓட்டுறதுக்காகவும் கார் ஓட்டிகளும் வாகன ஓட்டிகளும் அதுல சகஜமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால இதை குறைச்சி இந்த பேருந்து நிலையத்தில் நிறைய கடைகள்லாம் வாடகை கட்டி விட்டாதான் இதனால நிறைய வெளிப்புகள் வரும். அதனால அந்த நிலையங்கள் சீக்கிரமாகவே பயன்பாட்டுக்கு வரணும். இந்த பகுதியிலிருந்து தான் தென் மாவட்டங்களுக்கு கரூர் மற்றும் ராமேஸ்வரம், திருச்சி இந்த மாதிரி ஊர்களுக்கு பஸ்கள் புறப்படுறதா போர்டு தான் வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் செயல்படலை. பொதுமக்களின் கோரிக்கையான இந்த புதிய பேருந்து நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே ஈரோடு நகரில் போக்குவரத்து குறையும் என தெரிவிக்கின்றனர். மாநகராட்சியும் அதற்குண்டான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.